நாம பார்க்க போறது இந்தியா இலங்கை பாலம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இருக்கக்கூடிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தான். அதாவது ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையினுடைய தலைமன்னாருக்கு இடையில உள்ள தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 23 கிலோமீட்டர் தான். எவ்வளோ பெரிய பாலங்களை எல்லாம் நம்ம கடல்ல கட்டிக்கிட்டு இருக்கோம், கடலுக்கு அடியிலெல்லாம் கட்டிட்டு இருக்கோம், உலக நாடுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த 23 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைய வரைக்கும் ஒரு பாலத்தை நம்மளால கட்ட முடியலைங்க. இது பல தசாப்தங்களா இந்த முயற்சி வந்து பேசப்பட்டு கொண்டே தான் வருது. ஆனா அது இன்னும் சாத்தியமாகாத ஒரு பெருங்கனவாவே இருக்கு. இதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சியை நம்முடைய பாரத தேசம் எடுத்து அதற்கான திட்டங்களை எல்லாம் வந்து முடிவு பண்ணாங்க. 2002 வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு முன்முடிவுகளை எல்லாம் அவங்க தயார் செஞ்சாங்க. இப்போ 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தூரம் இருக்கிற மாதிரியான வடிவமைப்பை அவங்க மேற்கொண்டாங்க. 23 கிலோமீட்டர் தானாலும் போகிறது ஒரு மாதிரி வர்றது இன்னொரு மாதிரிங்கிற மாதிரி 2 பாதையாக வைத்து அது சாலை மார்க்கம் மட்டும் இல்லாமல் அது வந்து இருப்பு பாதை மார்க்கமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து வளர்வதற்கும் இதில் வாய்ப்பு உண்டு. இந்தியாவினுடைய சந்தை வந்து இன்னும் பெரிதாவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அவங்க நிறைய பொருட்களை வந்து ஒரு விலை குறைவான விலையில இந்த பாலத்தின் வழியாக அவங்க வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ விமானத்தின் மூலமாகவோ கப்பல் மூலமாக போகிறத விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு இதெல்லாம் அழிஞ்சிருமோ அப்படின்னு அங்கே உள்ள சிங்களர்களுக்கான ஒரு பயமும் இதில் வந்து இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு. அந்த கலாச்சாரம் இங்கே பரவிடுமோங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து உலகத்தில் 4வது பொருளாதார நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட நம்ம நாடு இணைகிற போது நம்ம நாட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயை தான் பயன்படுத்த வேண்டி வரும். அப்போ அவர்கள் நாட்டினுடைய இலங்கை ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைந்து இந்திய ரூபாயினுடைய ஆதிக்கம் இலங்கையில் வந்து அதிகமாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இதில் அவங்களுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தை விட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி. இந்த பாலம் அமையக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இதிகாசங்களில் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரியான ஒரு மணல் திட்டுக்கள். ராமர் பாலம் அமைத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம ராமாயணத்தில் வருது இல்லையா, ஆஞ்சநேயருடைய உதவியோட அந்த சேது பாலம் அமைந்த செய்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த பாலத்தை வந்து நம்முடைய தொன்மையை நம்முடைய மரபை அழிச்சிட்டு ஒரு பாலத்தை நம்ம கட்டணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வியாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நம்மளால அந்த பாலத்தை வந்து சாத்தியப்படுத்த முடியல. பாரதியார் சொன்னார், சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம் அப்படின்னாரு. அப்போ ஏன் இன்னும் நம்மால் அதை சாத்தியப்படுத்த முடியல? பாரதி வந்து சிங்கள தீவு அப்படின்னாரு, ஆனால் அது தமிழருடைய தீவு. அது உண்மையிலே ஆதி காலத்திலேருந்தே அந்த மண்ணை ஆண்டவர்கள் எல்லோருமே வந்து தமிழர்கள் தான். ஏன் நம்மளால வந்து அந்த இடத்துல வந்து கட்ட முடியல அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாத்த விட மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, அந்த ஜியோ பொலிட்டிக்கல் வார்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த புவிசார் அரசியல் இங்கே தான் வேலை செய்யுது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய நட்பு நாடு இலங்கை, இலங்கைக்கு மிக நட்பு நாடு அருகில் உள்ள நாடு நம்முடைய இந்தியா. இலங்கைக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வரக்கூடிய நாடாக நம்முடைய இந்தியா தான் இருக்கு. அப்போ இந்த 2 நாடும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா இந்தியாவினுடைய கை இன்னும் ஓங்கிரும். அதை எக்காறுபட்டாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் எப்போதுமே சீனாக்கு இருக்கும். மற்ற நாடுகள் சுற்றி இருக்க நாடுகள்லாம் சம்மதித்தாலும் கூட சீனாவும் சரி அமெரிக்காவும் சரி அது நிச்சயமாக சம்மதிக்காது. அந்த 2 நாட்டையும் மீறி இந்த பாலம் எழுப்பப்படுகிற போது 2 நாட்டுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் களையப்பட்டு நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமை இந்த 2 நாட்டுக்கு ஏற்படுங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை எதையாவது பண்ணி அந்த மரியாதையை காற்றுல பறக்க விட்டுறக்கூடாது. பொதுவாக இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நகைச்சுவைக்குன்னு என்ன பண்ணினாலும் பார்க்குறவங்க திட்டத்தையும் செய்வாங்க. பாரு இவங்களுக்கெல்லாம் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது குறும்பு சேட்டை அப்படின்னு அவன் திட்டு வாங்கிட்டு இருப்பான். ஆனால் வயசானவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குப்பா. இது அவங்க சொன்னால்
அவங்க செஞ்சால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கத்தையும் செய்யும் அப்படின்னு எல்லோரும் வயசானவங்கள பாராட்டுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஒரு வயசான தம்பதி வெளிநாட்டில் ரொம்ப ஜாலியான ஆட்கள்னு வச்சுங்களேன். அவங்க டெய்லி ஒரு அங்கே அந்த ஊரில் ஒரு 10-15 ஷாப்பிங் மால் இருக்குது, பெரிய மால் இருக்குது. அதுக்குள்ளே போவாங்க, ஏதாவது ஒன்றுக்குள்ளே போவாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் போவாங்க. போயிட்டு இந்த பொருள்கள்லாம் எடுத்து போடுறதுக்கு தள்ளு வண்டி இருக்கும், அதில் அதை ஒரு வண்டி எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்காக போவாங்க. அதில் சில பொருள்களை எடுத்து இதில் எடுத்து வைப்பாங்க. அடுத்த செக்ஷனுக்கு போனோன்னே என்ன பண்ணுவாங்க, பலசரக்கு செக்ஷன்லேருந்து சிலதை எடுத்துகிட்டு அடுத்த செக்ஷனில் சோப்பு சீப்பெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அங்கே போய் இதை பூராத்திய அங்கே வச்சுட்டு அங்கே இருக்க சிலதை எடுத்துகிட்டு வந்து துணிமணிகள் வைக்கிற செக்ஷனில் கொண்டு வந்து மாற்றி இப்படி அங்கே இருக்கிறத இங்கே இருக்கிறது அங்கேன்னு ஒரு 2 மணி நேரம் 2 பேருக்கும் பொழுது போகிற வரைக்கும் அதை பூரா பண்ணுவாங்க. குழப்பி வைக்கிறது, இடத்த மாற்றி வைக்கிறது, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றுமே எடுக்காமல் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு பொழுது அதுதான் போக்குறதுக்கு வழி. யாரும் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஏதோ பெருசுகள் அவசரமாக எடுக்கிறாங்க, தேவையில்லைன்னு அங்கங்கே வச்சுட்டு போகிறாங்க, போட்டுக்கு தெரியாமன்னு விட்டுருவாங்க. எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? அப்படி ஒரு தள்ளு வண்டியில் போய் அதை எடுத்து இதில் வச்சு இதை எடுத்து அதில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கேஷ் கவுண்டர்கிட்ட வரும்போது ஒரு பொருளையும் எடுக்காமல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. வெளியே வந்தால் ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணார், டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கார். நோ பார்க்கிங்கில் நிற்கிற வண்டிகளுக்கெல்லாம் டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கார், சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கார், பெனால்ட்டி போட்டு இதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவரை எழுதிக்கிட்டு இருக்குன்னு பக்கத்தில் 2 பேரும் போய் நின்னாங்க. ஓ, ஒன்றும் வயசானவங்கன்னு ஒன்றும் சலுகையெல்லாம் கிடையாதா, யாராக இருந்தாலும் உடனே டிக்கெட் போட்டுடுறதா, அப்படியா இப்படியா அப்படின்னு நக்கலாக பேசிட்டாங்க. ஒரு டிக்கெட் முடிச்சோன்னே அடுத்த டிக்கெட் போட ஆரம்பித்தார். அடே அப்பா, பெரிய வழுக்கமட்டையாக இருக்கும் போல் இருக்க அப்படின்னு அந்த அம்மா திட்டுது. அவர் உண்மையிலே பால்டு ஹெட்டு. உடனே வழுக்கமட்டையாக இருக்கும் போல் இருக்க, அடுத்தடுத்து டிக்கெட் போடுது அப்படின்னு இன்னும் ஏற்றி விட்டார். அந்த அம்மா கேட்டுச்சு. அவர் எதுக்கு டிக்கெட் போடுறாருன்னா 2வது டிக்கெட்டு அந்த காரில் வந்து டயர் வழுக்கையாக இருக்குது, அதுக்கு ஒரு டிக்கெட்டை போடுறாரு. இப்படி இவங்க எதையாவது சொல்லி அவருக்கு வெறுப்பு ஏற்றி போலீஸ்காரருக்கு அவர் கிட்டத்தட்ட 10 டிக்கெட் போட்டார். அது இல்லை இது இல்லை, வைப்பர் ஒர்க் பண்ணலாம், அது இதுன்னு போட்டு 10 டிக்கெட்டை போட்டு அப்படியே மெதுவாக சிரிச்சுட்டு ஓ அவ்வளோதான் அப்படின்ட்டு மெதுவாக கிளம்புனார் போலீஸு. உடனே இவங்க சிரிச்சுக்கிட்டே ஓ முடிஞ்சா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டிங்களா, அந்த வண்டியிலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போக வேண்டிய டவுன் பஸ் வந்து நின்னோடனே அதில் ஏறி 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. பாருங்களேன், வம்புழுத்து யாருக்கோ டிக்கெட் போட வச்சுவிட்டு பெருசுக்கு 2 ஜாலியாக அவங்க போகிற இடத்துக்கு டவுன் பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. இந்த 10 டிக்கெட்டு இவங்களுக்குன்னு அவர் விடாமல் போட்டார். அதை யார் வாங்கி வச்சுருக்கானோ தெரியலை. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.